ஒரு அழகான ஒரு மாலை வேளையில் ஒரு மழை வரப்போகிற ஒரு நேரத்தில் உங்களோட இந்த ஒரு பாட்காஸ்ட்டில் இணைகிறதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. ஸோ இன்றைக்கி நான் இதை பற்றி உங்களுக்கு சில தெளிவுகளை கொண்டு வர போகிறேன்னா, இந்த நன்றி உணர்வு ஈர்ப்பு விதி ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் எடுத்த உடனே சொல்கிறது, சார் நான் நிறைய நன்றி சொல்லிட்டு தான் இருக்கேன், நன்றி எழுதிட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு எதுவுமே சரியாக வர மாட்டேங்குது, எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது. வெறுமனையே நன்றி உணர்வுன்றது நான் பிரபஞ்சத்துக்கு கிடைச்ச ஒன்றுக்கு இல்லை கிடைக்காதுன்றதுக்கு நன்றி சொல்கிறதோ இல்லை வானத்தை பார்த்து பேசுகிறதோ இல்லைன்றது நான் கடந்த ஒரு 3 வருஷமாக அதிக முறை நான் சொல்லப்பட்ட விஷயம். இப்போ இருந்துமே புதுசாக வர்றவங்களுக்கு அந்த நன்றி உணர்வு பற்றியும் அது எப்படி இயங்குதுன்றதை பற்றியும், நன்றி உணர்வுன்றது சொல்கிறதில்ல, அது செயலில் காட்டுறது. நன்றி உணர்வுன்றது எழுதுறதில்லை, நாம் அந்த நன்றி உணர்வுக்கு தகுந்த மாதிரி அமைவாக நம்ம இருக்கிறது. நன்றி உணர்வுக்கு அமைவாக நம்ம இருக்கிறதுன்றது தான் அதோட அடிப்படை. பட் அது எப்படி செய்கிறன்றதை பற்றி நான் இங்கே சொல்ல போகிறதில்ல. அந்த நன்றி உணர்வு எங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணாததால் சக்ஸஸ் கூட எப்படி இல்லாமல் போகும், அது எப்படி வேலை செய்யுதுன்றதை என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்டோரி மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி ப்ளஸ் அ ஃபெயிலியர் ஸ்டோரி. இது வெறுமனே ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும் கிடையாது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்டோரி மூலமாக உங்களுக்கு இது அழகான வேலை விளங்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்போ ஸ்டோரி என்னென்னா, அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் இங்கே சொல்ல போகிறதில்ல, அதுக்கு பதில் வேறொரு நேம் ஒன்று நான் போட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்போ கவின்னு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ கவி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஒன்று கையில் இருக்குது, ஒரு பார்லர் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பார்லர் நல்லா போகலை, எனக்கு பிஸ்னஸ் நல்லா இல்லை, எனக்கு நிறைய கடன் இருக்குது, ஒரு மாதம் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு கமிட்மெண்ட் பண்ணவே அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பார்லர் ரொம்ப லோவாக போயிட்டுருக்கிறதால எப்படியாவது இந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வரணும். ஸோ ஹஸ்பண்ட்லேருந்து எனக்கு சப்போர்ட்டுகள் கிடைக்கிறது இல்லை. அவங்க ஒரு ஃபாரின் கண்ட்ரி ஒன்றில் இருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு சப்போர்ட்டுக்கு நான் தான் என்னோடய ஓனில் நிற்கணும். ஸோ அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு வந்தாங்க. ஸோ அவங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட மற்ற டெஸ்டிமோனிஸ், என்னோடய யூடியூப் வீடியோஸ், அப்புறம் என்னோட இன்கொயரியில் பேசின விஷயங்களை வச்சு அவங்களுக்கு இங்கே வர்றேன்னு முடிவாயிடுச்சு. அவங்க டிசைட் பண்ணிட்டு பேமெண்ட்டை பண்ணிவிட்டு செஷனும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ செஷன் நடந்து முடிஞ்ச ஒரு கொஞ்ச காலத்திலே அவங்களுக்கு லைஃப் கொஞ்சம் நல்ல மாதிரி போக ஆரம்பிச்சிது. அதாவது அவங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், நான் சொல்ல செஷன் முடிகிற ஒரு செஷன் நடந்துகிட்ருக்கிறதும் அது சார்ந்தும் ஒரு 1 வீக்குக்குள்ளே அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அவங்கள தேடி வந்துச்சு. அவங்களோட சண்டை போட்டுட்ருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்தாங்க, பிள்ளைகளோட ஸ்கூல் அந்த விஷயங்களில் சில நல்ல விஷயங்கள் வந்துச்சு, அப்படி நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் இது. அப்போ நான் கேட்குறேன், உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக வர்ற எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குறது, இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், பிஎம்எக்டேருந்து எதை நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கொள்ள போகிறீங்க? ஸோ இந்த செஷனில் படித்த விஷயங்களை வச்சு அவங்கள்ட்ட ஒரு பிஸ்னஸ் கையில் இருக்குது. பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஆல்ரெடி இப்போ ஒரு இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கேன், அது ஒரு சின்ன ஒரு கம்பெனின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கிட்டத்தட்ட இந்தியா காசுக்கு 70,000 அவங்க பே பண்ணணும். பே பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு சில கிளைண்ட்டை எடுத்து கொடுப்பாங்க. அந்த கிளைண்ட்டை இவங்க கன்வின்ஸ் பண்ணாலோ இல்லை ஏதோ ஒன்று கொத்துக்கொள்ள வச்சாலோ இவங்களுக்கு மாதம் 3-4 லட்சம் ரூபா வருமானம் கிடைக்கும்ன்ற மாதிரி அங்கே சொன்னாங்க. அதுக்குன்னு டீச் பண்ணி சில விஷயங்கள், இது எம்எல்எம் மாதிரி எனக்கு சரியாக தெரியலை, பட் இது மாதிரி ஒரு இடத்துல அவங்க 70,000ல் ஹாஃப் பேமெண்ட் ஆல்ரெடி பே பண்ணியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், இது இப்போ நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் ஒன்று வச்சுட்டு இதை பண்ணுறதுல சாத்தியம் கிடையாது. மற்றது இது எனக்கு 100% கரெக்டாக ஒர்க் ஆகிற கம்பெனி மாதிரி எனக்கு படலை. ஸோ இதை விட உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண இதை விடவும் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க என்ன கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய கதைகள் சொல்ல ஆரம்பித்தாங்க. இல்லை எனக்கு என்னோடய டிசிஷன் கரெக்டானு நம்புகிறேன். ஸோ நான் ஒரு 5 முறை சொல்லலாம், இது தப்பாக இருக்குது இந்த டிசிஷன், அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது இல்லையா. அவங்க குழந்தை பிள்ளைகள் இல்லை, அவங்க ஆல்மோஸ்ட் 40 வயசு உடையவங்க. அப்போ நான் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், இது பண்ணாதீங்க, இது தப்பான டிசிஷன் சொல்ல முடியும். அப்போ அதுக்கு மேலே இப்போல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் ரஃபாக சொல்லிடுவேன். அந்த டைமெல்லாம் நான் ரஃபாக, இதெல்லாம் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் முன்னாடியே இது நடக்குது. அப்போ நான் அவ்வளோ ரஃபாக நான் சொல்கிறது இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன், ஓகே நீங்கள் அதை செஞ்சுட்டு வாங்கன்னு விட்டுட்டேன். அதாவது பட்டு அவங்க ஒன்று தெரிஞ்சுட்டு வரட்டும் தானே விட்டேன். அதே மாதிரி அவங்க வித்தின் ஒரு 3 மந்த்ஸ் கழித்து அங்கே போயிட்டு எதுவும் ஒர்க் ஆகலை. 3 மந்த்ஸ்னு சொல்ல முடியாது, 2 மந்த்ஸுக்குள்ளே அவங்க எல்லாமே அங்கே போனதுக்கப்புறம் எதுவும் ஒர்க் ஆகலை. அது ஒரு சீட்டட் கம்பெனின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எகெயின் என்ன கண்டெக்ட் பண்ண வந்தாங்க. சரி நான் பார்லரே செஞ்சுக்கிறேன். அப்போ கூட இவன் என்னோடய டிசிஷன் கேட்கல. சரி இப்படி நான் போய் சுதப்பிட்டேன், அதுக்கு சாரி, நீங்கள் சொன்னது கேட்கல, எதுவுமே இல்லை, சிம்பிளாக சொன்னாங்க நான் பார்லரே செய்ய போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன டிசிஷனை எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் எதுவுமே பேசலை. நான் சொன்னேன் இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், இது ஒர்க் ஆகாதுன்னு. ஓகே சார், இனி நான் ஒழுங்காக இருந்துக்கிறேன், ஒழுங்காக செஞ்சுக்கிறேன்னு சொல்லி பார்லர் செஞ்சாங்க.
அவங்க கேட்ட மாதிரி அந்த பார்லர் பிஸ்னஸில் நல்லா ரன் ஆகிற மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் என்னோட 6.15 மெத்தட் சொல்லி கொடுத்து அவங்க அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் நல்லா குரோவாக ஆரம்பிச்சுது. பட் இது எனக்கு தெரியும், ஓகே அவங்களோட பிஸ்னஸ் நல்லா போகுது, ஏன்னா அவங்க தொட்டதுக்கெல்லாம் எனக்கு கால் பண்ணுவாங்க. நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க உடம்புக்கு முடியலை, அதெல்லாம் அன்றைக்கி டே செய்ய முடியாமல் போயிடுச்சுன்றது கால் பண்ணாங்க. ஏன்னா என்ன பிரச்சனை இருந்தாலுமே உடனே எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணிடுவாங்க. அவங்க என்ன இருந்தாலும் உடனே. பட் எந்த அப்டேட்டும் அவங்க பண்ணலை இந்த டைமில். ஏன்னா அவங்க பிஸ்னஸ் நல்லா போகுது. அவங்க என்றைக்கு எனக்கு லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் பண்ணாங்கன்னா அவங்களோட பார்லரில் அந்த ரினியூ ஒர்க் எல்லாம் பண்ணி உடச்சி அழகாக கட்டி நல்லா பண்ண அந்த லாஸ்ட் டே ஃபோட்டோ மட்டும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதான் அது வரைக்குமே அதுக்கான பணம் கிடைக்கிற வரைக்கும் அந்த வேலைகள் நடக்கிற வரைக்கும் என்னோடய டச்சில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னோடய டச்சில் இல்லை, அவங்க கட் பண்ணிட்டாங்க. அப்போ அதில் எனக்கு விளங்கிடுச்சு, ஓகே அவங்க வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னு. ஸோ இந்த சக்ஸஸ் எப்படி ஆச்சுன்னா அவங்க நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இருக்க கடன் பிரச்சனைலாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைம் நான் ஃபஸ்ட் டைம் இந்தியா வந்த டைம் 2024 ஜூன்னு நினைக்கிறேன். ஸோ 23 ஜூன் 2023 ஜூனில் நான் வர்றேன் அங்கே இந்தியா வர்றேன். 21st ஒரு டேட் அந்த டைமில் வர்றேன். ஸோ அந்த டைமில் என்னோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ் ஆகிருந்தாங்க. பட் இங்கே என்ன பிரச்சனைன்னா சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் பிஎம்எக்டோட டச்சில் இருந்துட்டு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சக்ஸஸை எப்படி கொண்டு போகிறோன்னு தெரியாமல் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது யூனிவர்ஸுக்கு ஒழுங்காக தேங்க் பண்ணுறதில்ல, பிஎம்எக்டடுக்கு டெஸ்டிமோனிஸ் அனுப்புறதில்லை, நம்ம கால் பண்ணால் கூட பிக் பண்ணுறது கிடையாது. தட் மீன்ஸ் இனி சக்ஸஸ் ஆயாச்சு, இனி எதுக்கு இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்தோடனே அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சக்ஸஸ் ஆகி இந்த அப்டேட் பண்ணாதவங்களுக்கு நானே கால் பண்ணி, வளமையாக இங்கேருந்து அப்படி கால் பண்ண மாட்டோம். இன்கொயரி பண்ணாலும் நாங்கள் கால் பண்ணி செஷனுக்கு வாங்கன்னு அவங்களை திருப்பி கால் பண்ணுறதில்ல. இல்லை சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த செஷனுக்கு வாங்கன்னு ஜாயின் பண்ணுறதுக்கு கால் பண்ணுறதில்ல. அவங்களே கால் பண்ணி டெஸ்டிமோனி, சார் உங்களால் தான் இந்த மாதிரிலாம் கிடைச்சிருக்குது, பிஎம்எக்டருக்கு நன்றி டெஸ்டிமோனி போடுவாங்க. அதை நாங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். மற்றபடி நாங்கள் யாருக்கும் வாண்டடாக மெசேஜ் பண்ணுறதில்ல. பட் இப்படி நீங்கள் பண்ணுற இந்த மென்டாலிட்டி உங்களுக்கு வந்து இருக்கிற சக்ஸஸே இல்லாமல் போயிடும். இல்லாமல் போனதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட போக போகிறீங்க? எகெயின் பிஎம்எக்டட்டு தான் வர போகிறீங்க. சார் என்ன சார் சக்ஸஸ் எல்லாம் போயிடுச்சு என்ன, அப்போ எல்லாம் பட்டதுக்கப்புறம் படுறதுக்கு முன்னாடியே வார்ன் பண்ணிக்கலான்றதுக்கு அப்போ நான் கால் பண்ணுறேன், அந்த கவின்றவங்களுக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது அவங்க ஆன்சர் பண்ணல. அவங்களுக்கு 3 டாட்டர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 3 பேரில் ஒருத்தங்க ஆன்சர் பண்ணி அவங்க சொல்கிறாங்க, இல்லை அம்மா வந்து பிஸியாக இருக்காங்க, அவங்க வந்து அவங்களுக்கு சொல்லி விடுறேன். எகெயின் நான் ஈவினிங் ஒரு டெக்ஸ்ட் போடுறேன், ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்று சொல்லி அதோட குரூப்பில் மெசேஜ் போடுறேன். இப்படி சக்ஸஸ் ஆகிட்டு எல்லாருமே வந்து நன்றி உணர்வு சரியான வேலை தெரிவிக்காதால் எனக்கு ரோங்கான நிறைய ரிசல்ட்ஸ்கள் வருது. ஸோ கவனமாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆனவங்க அப்டேட் பண்ணுங்கள். அப்போவும் எனக்கு மெசேஜ் வரல. ஏன்னா பணம் எல்லாமே கையில் கிடச்சிருக்கு, இனி எதுக்கு. இப்போ எல்லாம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 தடவை கால் பண்ண முடியும். அதுக்காக டெய்லி அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்ற அளவுக்கு இங்கே பிஎம்எக்டலில் கிடையாது. நான் அதோடு விட்டுட்டேன். ஸோ அது முடிஞ்சு 3 months என்னோடய விசா, நான் ஃபஸ்ட் டைம் அங்கே இந்தியாவில் விசிட் விசாவில் தான் வந்திருந்தேன். அங்கே எல்லாம் செஷனுகள் இவெண்ட்டுகள் நான் பண்ணி முடிச்சு நான் ஸ்ரீலங்கா வந்துட்டேன். ஒரு வித்தின் 1 வீக்குள்ள இவன் நான் இந்தியாவில் இருக்கும்போது என்னோட கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க என்னை மீட் பண்ணுறதுக்கு. பட் அவங்க அப்போ கூட மீட் பண்ண வரல. ஏன்னா அவங்க கையில் நிறைய காசு இருக்குது, இனி சாரை மீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இனி எனக்கு இவர் என்ற ஒரு முடிவு ஒன்று எடுத்துட்டாங்க. இப்போ நான் ஸ்ரீலங்கா வந்ததுக்கப்புறம் எகெயின் கவி வந்து கால் பண்ணாங்க. ஒரு காலையில் ஒரு 8 மணி போல் நான் ஃபோன் எடுத்து பார்க்குறேன், மெசேஜ் வந்திருக்கு, பேசணும் உங்கள் கிட்ட அப்படின்னு மட்டும்தான் அந்த மெசேஜ் இருந்துச்சு. உடனே எனக்கு விளங்கிடுச்சு, ஓகே இது ஒன்றும் தப்பாக போயிருக்கு, அப்போ தான் எங்கள்கிட்ட தேவை ஒன்று வருது. ஸோ அவங்க வந்திருக்காங்க. உடனே கால் பண்ணி என்னென்னு கேட்டால் எனக்கு அப்போ தான் அவங்க ஃபஸ்ட் டைம் சொல்கிறாங்க. அதாவது எப்படி அதை சொல்கிறாங்கன்னா, எனக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகிட்டு இருந்துச்சு, பிஸியாக போயிட்டு இருந்துச்சு, ஆனால் நான் வந்து இப்போ எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நான் அதை தான் சொன்னேன், அதை சொல்கிறதுக்கு தான் அவங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். பட் நீங்கள் அந்த டைம் லிசன் பண்ணுற நிலைமையில் இருக்கலை, இதை தான் சொல்கிறதுக்கு நான் வந்திருந்தேன். இல்லை எனக்கு அமௌண்ட் வந்துருந்துச்சு, பட் அது எல்லாமே இந்த கடனுக்கு கொடுக்குற மாதிரியே போயிடுச்சு, ஒரு கொஞ்சம் தான் என் கையில் இருந்துச்சு. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, சக்ஸஸ்ன்னு நம்ம எடுக்கும்போது என்ன பண்ணுறோன்னா, நமக்கு இன்றைக்கி ₹1 கூட இன்கம் இல்லை. பிஎம்எக்டட்டுக்கு நீங்கள் வர்றீங்க, உங்களுக்கு 4 லட்சம் ரூபா இன்கம் வருது, 3 லட்சம் ரூபா கடனுக்கே போகுது, மிச்சம் 1 லட்சம் ரூபா மிஞ்சுதுன்னா 1 லட்சம் ரூபா தான் சக்ஸஸ் ஆச்சுன்னு சொல்லுவீங்களா, 4 லட்சம் ரூபா சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லுவீங்களா? நம்ம என்ன சொல்லுவோம், 4 லட்சம் ரூபா சக்ஸஸ் ஆச்சு, பட் ஆல்ரெடி என்னோடய கடன்கள் கமிட்மெண்ட் இருந்தாலும் நம்ம கொடுத்துட்டோன்னு சொல்லுவோம். பட் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறேன்னா, எங்கே வந்துச்சு எல்லாமே போயிடுச்சு, அப்போ ஒன்றுமே சக்ஸஸ் ஆகலை, ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் இருக்கிறது வர வந்த காசு ஏதோ ஒரு வழிகளை நான் கடனை அடிக்கிறனோ, வச்ச நகையை மீட்கிறனோ, என்னோடய பிஸ்னஸில் நடந்த கடன்களை வந்து நான் வந்து கட்டி முடிக்கிறனோ. ஸோ அங்கே சக்ஸஸ் வருது எனக்கு, அது என்னோடய பழைய தவறுகளுக்கு நான் சரி பண்ணிக்கிறேன்னா அதுவும் சக்ஸஸ் தானே, அது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது என்னோடய சக்ஸஸ் கிடையாதுன்றாங்க. இப்போ நான் சொல்கிறேன், சரி ஓகே,
ஏன் நீங்கள் எங்களுக்கு டெஸ்டிமோனியோ இல்லை சக்ஸஸ் ஆனதுன்றது சொல்லலை. நான் உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் பே பண்ணி வந்தேன், நீங்கள் சக்ஸஸ் எடுத்து கொடுத்துட்டீங்க, அதுக்கு மேலே நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும் இன்னொரு வேர்டை வைக்கிறாங்க. இங்கே தான் தவறு செய்கிறீங்க. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வைங்க, ஒரு 10,000 கட்டி ஒரு ப்ரோக்ராம் போகிறீங்க, நீங்கள் 10 லட்சம் ரூபா ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அது ஒரு ஸ்கேம் தான் இல்லையா? ஒரு 10,000 ரூபா காட்டி நான் 10 லட்சம் ரூபாய்க்கான பிரச்சனைகளோ இல்லை தவிர்க்க முடியாத பிரச்சனை முடியும். இங்கே நீங்கள் கட்டுற 10,000 ரூபா உங்களுக்காக கட்டுறது, ஒரு நாலேஜை சொல்கிறதுக்காக எங்களை டைம் கொடுக்குறத கட்டுறது தவிர அந்த கட்டுற பேமெண்ட்டுக்கு தான் செஷன் எடுக்கணும்னா அப்போ உங்களுக்கு 20,000 ரூபா தான் அச்சீவ் பண்ணி கொடுக்கணுமே தவிர அது லேக்ஸில் போகாது. இங்கே ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், கட்டுற பேமெண்ட்டை கொடுக்குறதோ ஏதோ நான் ஒரு கமிட்மெண்ட்டுக்காக கொடுக்குறேன், எதுவும் சும்மா வரக்கூடாது. ஒரு பேமெண்ட், அந்த பேமெண்ட்டுக்கு இவங்க செய்கிற வேலைன்னு ஒரு நாள் நினச்சிடக்கூடாது. அந்த குரு சிஷ்ய உறவுன்றது அது என்னென்னு சொல்லுவோம், ஆரம்ப காலத்துலேருந்து இந்த மண் என்ன சொல்லிக் கொடுத்துச்சு, குரு தர்சனன்னு தான் சொல்லிக் கொடுத்துச்சு. குரு எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு அந்த வார்த்தைகளுக்கும் அந்த நாலேஜுக்கும் நான் பணத்தை ஒரு முறையும் கொடுக்க முடியாது. அதே இந்த சக்ஸஸ் என்னால் தான் வந்துச்சுன்னு கூட நான் ஒரு நாள் சொல்லி காட்டினது இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இவன் நான் நிறைய டெஸ்டிமோனிஸ் நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா அது நான் பண்ணுறேன்னு சொல்லிக்க முடியாது. உங்கள் மனதை ஒரு வகையில் வழிப்படுத்துறது மூலமாக, அதாவது உங்களுக்குள்ளே தான் அந்த குரு இருக்காங்க, அந்த குருவை தூண்டி விடுற விளக்கு மட்டும்தான் நான் உங்களுக்குள்ளே அந்த குரு எரிஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஒரு விளக்கு அழகாக எரிஞ்சிட்டு தான் இருக்குது. பட் அது என்ன பத்தாக்குறையாக இருக்குது, அந்த ஊற்றுற எண்ணெயாக தான் நான் இருந்துட்டு போகிறேனே தவிர நான் குரு, நான் தான் சக்ஸஸ் எடுத்து கொடுக்குறேன்னு நானும் சொல்ல போகிறது கிடையாது. அப்போ இங்கே இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் அழகாக புரிஞ்சு கொள்ள வேணும். அப்போ இவங்க அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லும்போது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க என்ன மனநிலையில் இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வியாபாரமாக பார்த்துருக்காங்க. அந்த மனநிலையே அந்த சக்ஸஸை கெடுத்து விட்டுரும் இல்லையா? சரின்னு இப்போ வந்ததுக்கப்புறம் அவங்க தவறுகளை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், அவங்க புரிஞ்சுக்கிற தன்மையில் இல்லை. அப்போ நான் கேட்குறேன், இப்போ சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் இப்போ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன், அது ஒரு எம்என்எம் கம்பெனி, அதாவது எம்எல்எம் கம்பெனின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது அந்த பெர்மிட் ஒர்க் பண்ணுற கம்பெனி. பிஎம்எக்டோட அடிப்படையே வட்டியை காசு கொடுக்குறது, லொட்டரி சீட்டு வாங்குறது, இந்த எம்எல்எம் பிஸ்னஸ் எல்லாமே பண்ணக்கூடாது. அது எல்லாமே மற்றவங்க ஏமாத்துற ஒர்க். இதை பணக்காரங்க பண்ண மாட்டாங்க, நல்ல மனநிலையில் இருக்கவங்க பண்ண மாட்டாங்க. இது பிரபஞ்ச விதிகளுக்கு எதிரானது. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி விஷயங்களை பிஎம்எக்கில் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்புறம் அந்த ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு ஏன் இந்த கம்பெனி வேணும்னு நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குறீங்க, இதே இதில் வந்து சக்ஸஸ் எடுக்கணும்னு கேட்குறீங்கன்னு கேட்குறேன். அப்போ அவங்களோட பதில் என்னவாக இருந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் வந்து என்ன எல்லாமே நெகட்டிவாக பேசுகிறீங்க, அது ஒரு கிரிப்டோ கரன்சியில் வந்து நான் ஆக்களை சேர்த்து விடணும். இப்போ கிரிப்டோ பற்றி தெரியாதவங்க நீங்கள் கொண்டு சேர்த்து விட்டால் அவங்க அதனால் நட்டம் அடைஞ்சாங்கன்னா அது யார் தலையில் வந்து விழும்? உங்கள் தலையில் தான் வந்து விழும். அப்போ யூனிவர்ஸ் ஏமாத்திர சில விஷயங்களுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒருபோதும் வராது. அப்போ அதை நாம் புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம வந்து இன்னொருத்தங்களை நீங்கள் வந்து 4 கார் கேட்கலாம், 10 வீடு கேட்கலாம், அடுத்தவன் ஏமாற்றி எனக்கு அது கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இவங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே எப்படியாவது நான் சம்பாதிச்சிடணும், அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிச்சிடணும். ஒரு இடத்துக்கு செஷனுக்கு போகிறேன், சக்ஸஸ் கிடைச்சிருச்சா, இனி அவங்கள்ட்ட நான் காத்திக்க கூட தேவையில்லை. இந்த மாதிரி மோசமான மனநிலையில் இருந்துட்டு பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், அது எப்படி ஹெல்ப் பண்ணும்? அப்போ நான் சொல்கிறேன், இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. வேணும்னா இதே பார்ல நீங்கள் செஞ்ச தவறை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பிரபஞ்சத்துக்கிட்ட எகைன் நீங்கள் ஹெல்ப் பண்ணி முடியுதுன்னு கேட்டுச்சதுண்டா, இதே லோ ஆஃப் அட்ராக்ஷனு, இதே ஆகர்ஷண நியதியை உங்களுக்கு வந்து அழகான வேலை நான் சொல்லித்தர முடியும்னு கேட்கும்போது அவங்க அதுக்கு ரெடியாக இல்லை. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு நீங்கள் செய்யுங்க, நீங்கள் எனக்கு சொல்கிறது எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு என்னையும் திட்டிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு தப்புக்கு எங்களை கூட்டுக்கு சேர்க்குறாங்க, பிஎம்எக்டட் முடியாதுன்னும் போது பிஎம்எக்டே தப்பாக இருக்குன்னு போகிறாங்க. ஸோ இங்கே அத்தியாவசியமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பிரபஞ்சம் தப்பான நோக்கத்துக்கும் உங்களுக்கு இயங்காது. இப்போ உங்களுக்கு நன்றி உணர்வு வேண்டாம் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு விஷயம் ஒன்று கிடைக்குதுன்னா அதுக்கு மனப்பூர்வமாக நான் நன்றியுடையவங்களாக இருக்கிறது, என் செயல்களில் காட்டுறது, என்னோடய நடவடிக்கைகளில் காட்டுறது. அந்த நன்றியுணர்வு வெறுமனையே நான் வானத்தை பார்த்து சொன்னேன். இதே மாதிரி இப்போ எனக்கு 2,500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா எல்லாரும் அப்படி இல்லை. ஒரு 5-6 பேரோட ஸ்டோரி இதே மாதிரி முடிஞ்சிருக்கு, எண்டப்பாக இருக்குது. ரீசெண்டாக கூட இதே மாதிரி ஸ்டோரிஸ் நடந்திருக்குது. இப்போ இப்படி அந்த மனநிலையை பண்ணிவிட்டு இப்போ என்ன ஆகும்னா, இவன் இருக்கிற நிலையை விட இன்னும் ஒஸ்ட் ஆகிடும். அந்த மனநிலை என்ன பண்ணுது, இன்னும் ஒஸ்ட் ஆக்கி விட்டுரும். அப்போ அவங்க அதுலேருந்து மீள முடியாத சூழ்நிலை இருக்காங்க. ஏன்னா மரம் ஒரு குரங்கு, அது எல்லா வகையிலும் உங்களை வீழ்த்துறதுக்கு தான் பார்க்கும். கவனமாக இருக்கணும். நான் என்ன நிலையில் இருக்கேன், நான் இந்த பிரபஞ்சத்துக்கு செல்ல பிள்ளையாக இருக்கேனா, நான் அடுத்தவங்களுக்கு மனசால கூட கெடுதல் நினைக்காமல் இருக்கேனா, எனக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு நான் நல்லதோடு இருக்கேனா, அது மட்டும் இருந்தால் போதும். அங்கே நன்றியுடனே தேவையில்லை என்று உங்களோட மனம் சிறந்த மந்திரமாக இருக்கும்போது அங்கே மந்திரங்களே தேவையில்லை. உங்களோட மனம் சிறந்த யோகமாக இருக்கும்போது அங்கே இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய யோகங்கள்னு சொல்லிக் கொடுக்க சித்தர்களா யோகிகளாக சொல்லிக் கொடுக்குற யோகங்களே உங்களுக்கு தேவையில்லை. அந்த மனம் உங்களுக்கு சிறந்ததாக இருந்தால் அதை வந்து அகத்தியர் சொல்கிறாரு, மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. அப்போ இங்கே மனதை நீங்கள் செம்மையாக்குங்க. இந்த மனது நல்ல எண்ணங்களுக்காக கொடுங்க.
நல்லவங்களாக இருங்க. உங்களை அடுத்தவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, நானும் இனி ஏமாற்றணும், இந்த உலகமே எப்படி தான் நினைக்காதீங்க. அப்போ பிரபஞ்சத்துக்கு நல்லவங்களாக இருங்க. இங்கே எல்லா நல்லதுகளும் உங்களை தேடி வரும். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஒரு வகையில் சிறந்த ஒரு நிலையையும் சிறந்த ஒரு மனதையும் கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். அப்படி கொடுத்துருச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் அதை தெரியப்படுத்துங்க. இந்த பாட்காஸ்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு பாட்காஸ்ட்லையோ இல்லை இன்னொரு வீடியோலையும் உங்களுக்கு தெளிவான விளக்கங்களோட சந்திக்கிறேன். நான் கஜேர்தன் நாகரட்னம், லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச். உங்களுக்கு எங்கிட்ட ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா, இல்லை பிஎம்எக்டட் செஷனில் ஏதாவது ஜாயின் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா, நான் ஸ்க்ரீனிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு, அது ஒரு ஸ்ரீலங்கன் நம்பர். இந்த கம்பெனி ஸ்ரீலங்கன் பேஸ்ட் கம்பெனி. உலகம் ஃபுல்லாக நாங்கள் செஷன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ்களை கேட்டுக்கொள்ளலாம். நன்றி.